கூட சேர்ந்துட்டு நீங்களும் பைத்தியமா மாறிட்டா நான் என்ன பண்றது கன்னியாகுமரி? பிரதர் நீங்க கமெண்ட்ல என்ன பிரதர் போட்டீங்க? உங்க குழந்தைய பப்ளிக்ல வச்சு இப்படி பேசுறீங்க. உங்க குழந்தை இல்ல அதான் பிரதர். ஷாம வந்து அப்படி சொல்றது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என்ன பொறுத்தது. ஏன்னா இல்ல ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஏசு கிறிஸ்துடைய அப்பா யாருன்னு சொன்னப்போ இது ரிச்சர்டு சொன்னப்போ உட்காந்து அமைதியா கேட்டுக்கிட்டு ஸ்பெக்டேட்டர் தான் இந்த ஷாம். பிரதர் அதெல்லாம் விடுங்க, அது கடவுள் நியாயம் தீர்த்துக்கிடுவாரு. நான் நம்ம ஒருத்தரோட குடும்பத்தை தாக்கி பேசுறது யாரு எப்படி குழந்தை எப்படி நீங்க சுன்னத் பண்ணீங்களா? நீங்க சுன்னத் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன பண்ணோம்? இல்ல என்ன பேசணும்? இல்ல என்ன அந்த வார்த்தையை கேட்டாங்க தெரியாது. ஒரு நிமிஷம் சுன்னத் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு யோவான் பிரதர் கேட்டதுக்கு என்ன பண்ணிக்கணும்? யோவான் பிரதருக்கு ரிப்ளை பண்ணிருக்கணுமே தவிர, உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்துட்டு போனாங்கன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த நாய்க்கு, அந்த திருட்டு நாய்க்கு, இந்த சாமுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இப்போ நேர்ல கிடைச்சானா செருப்பாலே அடிப்பான். பிரதர் இதே கேள்வி இல்ல, அவன் டைரக்டா என்ன கெட்ட பேச்சில பேசியிருந்தாலும் அமைதியா இருந்திருப்பேன். பிரதர் இருங்க நிமிஷம் இருங்க. நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தீங்கன்னா உன்னையும் சேர்த்து அடிப்பேன் நானு நேரடியாவே. நீங்க அடிங்க, இல்ல நீங்க அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிக்கிறேன். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேக்குறேன் இதே கேள்வி, மான ரோசம் சோடு சோறுலாம் இருக்காதா உங்களுக்கு? இல்ல பிரதர், எனக்கு அதெல்லாம் கிடையாது. இது சரியா? இது சரண் ஒரு நிமிஷம். சரண் இது சரியா? நான் இப்ப கேக்குறேன், சரியா? இது வீட்டுல இருக்கிற பெண்கள் இருக்கிறவங்க சொன்னாங்க சரியா? கொஞ்சம் காமா பேசுங்க, அவருக்கு புரிய வைங்க. முதல்ல ஷாம பத்தி கொஞ்சம் புரிய வைங்க. பிரதர் இவன் ஒரு 1 நம்பர் ஃப்ராடு பிரதர். இவன் அங்க போனா பயங்கரமா பேசுவான் பிரதர். இவன் ஒரு திருட்டு பையன். நீ யாருன்னு தெரியும்டாடி, நீ மூடுறாடி, வாய மூடுறா. நீ யாரு? திருட்டு பையன், நீ திருட்டு பையன்டா. இங்க வந்து என்ன பண்ண தெரியுமா? சமாதானம் பிரதர், இதெல்லாம் வேணா பிரதர், நமக்குள்ள எல்லாம் பேச வேணா பிரதர், நம்ம இது பண்ணிக்கலாம் பிரதர். இங்க இருந்து போவேன், அங்க போனவன அங்க கொளுத்தி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பிரதர்? சாரி பிரதர், உங்களை மன்னிச்சிருக்கு பிரதர், ஏதோ தப்பா பேசிட்டோம் பிரதர். சாம்சங் ஜோயல் கீழே இருக்காரு, அவர் மேல ஏத்துங்களா ப்ளீஸ். போயிட்டாரா? சரி ஓகே. உங்களுக்கு வேற வேலையே இல்லங்க. கத்தர் விட்டு சண்டை எடுக்கணும், முஸ்லாம் சண்டை எடுக்கணும், இதான் உங்களுக்கு வேலை. பிரதர் அது வந்து பைபிள் அனுமதிக்கு பிரதர். அவங்க எது போல் மூட்டி விடுறது, கலகம் பண்றது, போல் மூட்டி விடுறது, கலகம் பண்றது, திருட்டு வேலை பண்றது, இங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி பேசுறது, பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பைபிள் அனுமதிக்குதா? பிரதர் ரிப்ளைஸ் ஆன்ல இருக்கும், அந்த குரூப்லயும் போய் கேட்டு பாருங்க. நான் சண்டை போடான்னா 2 சைடு சொல்லிருக்கேன். சரி, அது நீங்க என்ன சண்டை போடுவோம்? நேத்து என்ன சொன்ன நீ? என்ன நான் வெட்டி விட்டதெல்லாம் போய் பாத்துட்டு வந்தியான்னு கேட்டியா இல்லையா? இதே கேள்வியை நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க பண்ணீங்களான்னு கேட்டியா இல்லையாடா? நீ கேட்டியா இல்லையாடா? நீ சொல்றேனே, அதான் ரிப்ளைஸ் ஆன்ல தானே இருக்கு. அப்ப என்ன பெரிய பெரிய இது மாதிரி என்ன சமாதானம் பண்றதுக்கு வர? நீ நான் சமாதானம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க சண்டை போட்டுருங்க, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல ஏன் அவங்க கூட சண்டை போடுறீங்கன்னு. விக்கிரக ஆராதனைக்காரங்க கூட ஒரு செகண்ட் ரிச்சர்ட், உங்களை நான் இன்வைட் பண்ணிருக்கிறேன். நேத்து மாதிரி போய் பேசாதீங்க, மேல வந்து பேசுங்க. நேத்தெல்லாம் கதறி இருக்கிறாங்க ரூம் போட்டு. இங்க நேத்தெல்லாம் அடி வாங்கின அடியில போயிட்டு கதறது, கால்ல எல்லாம் கதறோம், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். டேய், உங்களெல்லாம் நாயா கூட இனிமேல் மதிக்க போறது இல்ல. மான மரியாதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மதிச்சுட்டு இருந்தேன், அந்த மரியாதை கூட உங்களுக்கு கிடையாது. இஸ்லாமிஸ்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட உங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இஸ்லாமிஸ்டுகளோட கூட சேர்ந்தது எங்களை அவன் சூத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு அவன் உர்ற குசு நாத்தத்துல மணக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நாய்ங்க தான் நீங்க. எனக்கு இல்ல, இந்த ரிச்சர்ட் வந்து பைபிள்ல உள்ளது எல்லாத்தையுமே, அதாவது இயேசு கிறிஸ்துவோட அப்பா யாருன்னு கேட்ட இந்த பொறுக்கிதான். ஆனா தேவன் இவனுக்கெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் பேசாதீங்க மைதி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்ல அது நீங்க பைபிள்ல என்ன நுஸ்கி நல்லா மணக்குது நுஸ்கி அப்படின்னு அவன் பேசுவான், சாம் பேசுவான். சரி சரி சரி, வந்து அப்படியே சைலண்டா இருப்பாரு, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அப்படியே அந்த விட்ட குசல் அப்படியே ஒரு மயக்கம் வந்துட்டு. நீங்க Facebookல போட்ட பதிவுகள்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு திமிரு இருந்தா அந்த நாய் சாம் நாய் வந்து என்ன பண்றான்? ஸ்டீஃபன் பிரதர் போட்டோ எடுத்து போட்டு மேல போட்டு இது பண்றான். கேட்டாரு, அவனுடைய போட்டோ எடுத்து பிளர்ரா போட்டாரு பாபி. இதுவரையும் அவன் மூஞ்ச நான் எக்ஸ்போஸ் பண்ணல. எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் அந்த நாயோட மூஞ்ச?
ஜேக்கப் ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இவன் உண்மையிலே கிறிஸ்தவனா நீங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கேன். ஏசு கிறிஸ்துடைய அப்பா யாருன்னா எனக்கு இப்போ யாரு இவன் ஒலிம்பியா? பிரதர் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுங்க. கீழே ரிச்சர்ட் எடுக்கிறாரு கேக்கட்டும். இன்னைக்கு அந்த அகமது ருஸ்கி கொஞ்சம் ஒரு செகண்ட் மியூட்ல இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க நல்லா மனமா இருக்கும். கேட்டு போங்க. என்ன மைதின் பிரதர் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ வாய மூடுறா. இல்லன்னா கீழே போடா. இருப்பா கீழே இருப்பா நீ கொஞ்ச நேரம். இல்ல இங்க வந்து சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காதடா. நீ யாருன்னு தெரியும்டா.